வணக்கம். ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல் ஒரு பள்ளிக்கூடத்தில் செய்திருக்கக்கூடிய செயலை பார்த்து இந்திய சமூகம் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி அடைந்திருக்கிறது. சங்கபரிவாரங்கள் இதல்ல, இதுக்கு மேலேயும் செய்வானுங்க அப்படின்னு இந்தியா பூரா இருக்கக்கூடிய மக்கள் பேச ஆரம்பித்திருக்கிறாங்க. அப்படி என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் பெலகாவி அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஹல்கட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல ஒரு அரசு பள்ளி நடக்குது. இந்த அரசு பள்ளியில் கடந்த ஜூலை 20 11 மாணவர்கள், அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் திடீரென்று உடல்நலக் குறைவு ஏற்படுகிறது. அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிறார்கள். நல்லா இருந்த பிள்ளைங்க எப்படிடா இந்த மாதிரியான நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு காவல்துறை விசாரணை நடத்துகிறார்கள். விசாரணை நடத்தும் போதுதான் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வருகிறது. இந்த அரசு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரை இடமாற்றம் செய்வதற்காக ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல் அந்த பள்ளிக்கூடத்தில் குழந்தைகள் குடிக்கக்கூடிய குடி தண்ணீரில் விஷத்தை கலந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாக இருக்கிறது. இன்றைக்கு இந்தியா முழுவதுமே இது ஒரு பரபரப்பான செய்தியாக மாறி இருக்கிறது. சுலைமான் நாயக் அவர்தான் இந்த பள்ளிக்கூடத்தில் கடந்த 13 வருடங்களாக தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய நபர். இவர் இந்த பள்ளிக்கூடத்திற்கு தலைமை ஆசிரியராக பொறுப்பு வைத்ததற்கு பிறகு ஏராளமான பிள்ளைகள் படிக்க வருகிறார்கள். பொதுவாக அரசு பள்ளிகள் நமக்கு தெரியும் இல்லையா, பல்வேறு இந்த போலியான விளம்பரங்களின் மூலமாக அரசு பள்ளிகளை பற்றி எல்லார் மத்தியிலுமே ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. ஆனால் அரசு பள்ளிகள் தரமானவை, அரசு பள்ளிகளில் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அப்படி அரசு பள்ளிகளில் கூடுதலான பிள்ளைகளை உள்ளே கொண்டு வருவதற்கு பல்வேறு செயல்களை செய்தவர். கடந்த 13 வருஷமாக அதை செஞ்சிட்ருக்கார். இப்போ உங்களுக்கு தெரியும், கல்வியினாலே ஆர்எஸ்எஸ் காரனுக்கு பிடிக்காது, படிக்கிறதுனாலே ஆர்எஸ்எஸ் காரனுக்கு பிடிக்காது. குறிப்பாக இந்த அரசு பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக முஸ்லீம் வேற இருக்கிறார். இன்னொன்று ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு, நிறைய பேரை படிக்க வச்சுட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் காரனுக்கு பொறுக்குமா? அவன் என்ன பண்ணுறான், இவரை எப்படியாவது இந்த பள்ளிக்கூடத்திலேருந்து இடமாற்றம் செய்ய வேண்டும், அவரை தூக்கி அடிக்கணும் எங்கேயாவது அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி பார்த்தார்கள். ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஏன்னா அவர் அப்பழுக்கற்ற ஒரு நல்ல ஆசிரியர், ஒன்றுமே பண்ண முடியலை. சரி, வேற ஏதாவது அழுத்தம் கொடுத்து ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறானுங்க. கடந்த காலங்களில் எதுவுமே முடியலை. பிஜேபி ஆட்சி இருக்கும்போதும் ஏதாவது பண்ணி பார்க்கலான்னு போனால் ஒன்றுமே நடக்கலை. கடைசியில் என்னென்னா இவனுங்க ஒரு திட்டம் போடுறானுங்க. என்ன திட்டம் அப்படின்னா, தண்ணீர் தொட்டியில், அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஏராளமான பிள்ளைகள், அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுல பெரும்பாலான பிள்ளைகள் இந்து பிள்ளைகளாகத்தான் இருப்பார்கள். பாருங்கள், சங்கபரிவார கும்பலை பாருங்கள். அந்த பிள்ளைகள் குடிக்கக்கூடிய தண்ணீரில் விஷத்தை கலக்கிறது, பூச்சிக்கொல்லியை கலக்கிறது. இதுக்காக ஒரு திட்டம் போடுறாங்க. இந்த திட்டத்திற்கு தலைமை வைத்த ஒரு சங்கபரிவார கும்பலுடைய தலைவனுடைய பெயர் தான் சாகர் பட்டீல், கிருஷ்ணா மகர், மகன கவுடா பட்டீல் இப்படின்னு கொஞ்சம் பேர் சேர்ந்து தான் இவனுங்கெல்லாம் திட்டம் போடுறானுங்க. திட்டம் போட்டு இதை செஞ்சிடறானுங்க. இதுக்கு இவங்க எப்படி அதை செயல்படுத்துறானுங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த ஜூலை 18 முனவல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம், அந்த இருக்கக்கூடிய ஒரு கடையிலேருந்து பூச்சிக்கொல்லியை வாங்குறானுங்க. பூச்சிக்கொல்லியை வாங்கினா உங்களுக்கெல்லாம் இந்த ஆர்எஸ்எஸ்காரன் எதுவுமே நேரடியாக செய்ய மாட்டான், சங்கபரிவார கும்பல் நேரடியாக செய்ய மாட்டான், அதுக்குன்னு சில பேரை வச்சுருப்பான். சரியா? இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒரு சிறுவனை 500 ரூபாய் கையில் கொடுத்து பிஸ்கட் வாங்கி கொடுத்துருக்கானுங்க. கொடுத்துட்டு இதை கொண்டு போய் கலந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கானுங்க. இந்த புள்ளை ஏது முறையாத புள்ளை என்ன அப்படின்னா, அதை வாங்கிட்டு போயிட்டு குடிநீர் தொட்டியில் அந்த பூச்சிக்கொல்லி மருந்தை போட்டிருக்கு. போட்டுட்டு என்ன, அந்த பாட்டில் அதில் போட்டுட்டு அந்த குழந்தை போயிடுச்சு. காவல்துறை வருகிறார்கள், விசாரணை மேற்கொள்கிறார்கள். அந்த பாட்டில் அங்கே கிடக்கு, அதை தூக்கிட்டு போகிறாங்க. அந்த குழந்தைகிட்ட விசாரிக்கிறாங்க. அந்த சிறுவன் எல்லாத்தையும் புட்டு வைக்கிறான். ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பலை சார்ந்தவன் தான் இதை செஞ்சான் அப்படின்னு. இன்றைக்கி இவங்க 3 பேரும் சிறையில் இருக்கிறார்கள். சீதாராமையா, உங்களுக்கு தெரியும், சீதாராமையா கர்நாடகத்தினுடைய காங்கிரஸ் முதல்வராக இருக்கக்கூடிய நபர். கடுமையான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார். இது மனித நேயமற்ற செயல் என்று சொல்லியிருக்கிறார். ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல் செய்வதெல்லாமே மனித நேயமற்ற செயல்தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். சரியா? அதை இன்னைக்கு இவங்க செஞ்சுருக்கிறது இந்தியா முழுவதுமே மிக பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுது. அந்த ஊர் பகுதியை சார்ந்த மக்கள் எல்லாம் மிகப்பெரிய கொந்தளிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கர்நாடகாவில் ஆர்எஸ்எஸ், அதே மாதிரி விஸ்வ பரிஷத், பஜ்ரங்கதள் மாதிரியான அமைப்புகளை எல்லாம் தடை செய்யணும், இந்த அமைப்புகள் மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக வலுவான குரல் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியிலிருந்து வருகிறது, பொதுமக்கள் மத்தியிலிருந்து வருகிறது. இதெல்லாம் நம்ம கூட பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, இந்த செய்தி கூட இன்னொரு செய்தியும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது. தர்மஸ்தலா இல்லையா, இன்றைக்கு உலகமே நடுங்கி போயிருக்கிறது. தோண்ட எலும்பு கூடுகள் வந்து கொண்டு இருக்கக்கூடிய இடம் இல்லையா.
ராஜ்யசபா பாஜகவுடைய ராஜ்யசபா எம்பியாக இருக்கக்கூடியவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இடங்களிலிருந்து ஏராளமான எலும்புக்கூடுகள் தோண்டி எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த நொடி வரையிலும் இது குறித்து மோடியோ அமித்ஷாவோ ஆர்எஸ்எஸ் காரர்களோ ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்களா? என்னங்க இது மிரள வைக்கக்கூடிய சம்பவம். அந்த தர்மஸ்தலா சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் மிரண்டு அரண்டு போயிருக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு புண்ணிய தலம் இல்லையா? அதெல்லாம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு தலத்தில் கடந்த பல வருடங்களாக 18 வயதுக்கு குறைவான பெண் பிள்ளைகள் கொன்று புதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது சம்பந்தமான துப்புரவு தொழிலாளி போய் இன்னைக்கு இடத்தை காட்டுறான். அந்த இடங்களில் எல்லாத்துலேயுமே பெரும்பாலான இடங்களில் எல்லாமே தோண்ட எலும்பு கூண்டுகள் கிடைத்து கொண்டிருக்கிறது, எலும்பு கூடுகள் கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது குறித்து இந்த நொடி வரையிலும் அதாவது இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் இல்லையா, நாங்கள் தான் முன்னாடி நிற்போம், நாங்கள் தான் அவங்கள பாதுகாக்கிறோன்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய, வடை சுட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல் ஒரு வார்த்தை கூட, ஒரு போராட்டம் நடத்தட்டுமே. அங்கே காங்கிரஸ் தானே ஆட்சி பொறுப்பில் இருக்குது. மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தட்டும், ஏன் நடத்த மாட்டேங்கிறான்? நாடு தழுவிய ஒரு போராட்டம் நடத்தட்டுங்க. பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் யார் நடத்தட்டுமே, ஏன் நடத்த மாட்டேங்கிறான்? ஏன் மோடி ஒரு வார்த்தை இதை குறித்து பேச மாட்டேங்கிறாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தர்மஸ்தலாவில் நடந்த மாதிரியான ஒரு சம்பவம் வேறு ஏதாவது ஒரு கட்சி தொடர்புடையது மாதிரியெல்லாம் இருந்திருந்துன்னா இப்போ ஒரு 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 3 மாதத்துக்கு இதுதான் தலைப்புச் செய்தியாக இருந்திருக்கும். உண்டா இல்லையா? அப்போ நீங்கள் பாருங்கள், இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் இங்கே அரங்கேறி கொண்டிருக்கிறது. பதிலளிக்க வேண்டியவர்கள், நடவடிக்கை எடுக்க வேண்டியவர்கள், இதை பற்றி கண்டித்து பேச வேண்டியவர்கள் யாரும் பேசாமல் மௌனம் காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிறதான் பெரிய வேதனை. இந்த இடத்துல ஒரு செய்தியை சொல்கிறேன். சிராஜ், முகமது சிராஜ் இல்லையா, ஒரு மகத்தான கிரிக்கெட் வேகப்பந்து வீச்சாளர். அவரால் இன்றைக்கு இங்கிலாந்தில் நம்ம அணி வெற்றி பெற்றிருக்கிறது, இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது. அதனுடைய இறுதியில் ஜோ ரூட் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பேட்ஸ்மேன் இல்லையா, 39 சதங்களை எடுத்துக்கூடிய ஒரு மிக முக்கியமான பேட்ஸ்மேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, முகமது சிராஜ் அவர்களுடைய நாட்டுப்பற்று நம்மை மெய் சிலிர்க்க வைக்கிறது. அவர் நாட்டுக்காக ஆடும்போது மிகப்பெரிய உத்வேகத்தோடு ஆடுகிறார். மிகுந்த நம்பிக்கையான ஒரு வீரர். அவரை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று சொல்கிறார். முகமது சிராஜ் அப்படின்னா ஒரு முஸ்லீம் இல்லையா? நமக்கு தெரியும், இன்றைக்கு பாஜக ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இந்திய கிரிக்கெட் அணியில் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய சில முஸ்லீம் பெயர்களை தாங்கிய வீரர்களை இவர்கள் எப்படி அணுகி கொண்டிருக்கிறார்கள், எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் பல்வேறு உதாரணங்களோடு நாம் சுட்டிக்காட்ட முடியும். இந்த நேரத்தில் சொல்கிறார், முகமது சிராஜ் என்று சொல்லக்கூடிய நபர், அந்த முஸ்லீம் பெயரை தாங்கிய அந்த மகத்தான வீரர் இந்திய நாட்டிற்காக அர்ப்பணிப்புணர்வோடு ஆடிக்கொண்டிருக்கிறார், அவர் உத்வேகத்தோடு ஆடிக்கொண்டிருக்கிறார். அவரை போன்ற ஒரு வீரரை நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கு சொல்கிற விஷயம். சரியா? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.